மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே. நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே. நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் 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 அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி. நிறம் பச்சை. பிஜ மந்திரம் எம், யா இம் எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜ மந்திரம் ஹம், ஹா இம் ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் ஹம்
அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம், அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறது உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் அப்படிங்கிற இதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஃபை வந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் என்னோட சிஸ்டம்ல இருக்கிற லிங்கே வந்து டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா எனக்கு. சரியா, ஏன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்கு, வைஃபை கனெக்ஷன் வந்து போயிடுச்சு. சரி, மொபைல்ல இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சில நோட்ஸ், சில விஷயங்கள்லாம் இங்க இதுல தான் இருக்கு, சிஸ்டம்ல தான் இருக்கு. ஸோ திருப்பி போயிட்டு அந்த வைஃபை என்னன்னா அந்த லேட்டர் எடுத்து மேலே வச்சு அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அது திருப்பியும் ரீகனெக்ட் பண்ணிட்டு எப்படியோ கனெக்ஷன் வந்துருச்சு. இந்த ப்ரேயர் முடிக்கிறதுக்கு அந்த அந்த 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. திருப்பி வந்து நம்ம வந்தாச்சு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் உறவுகள் வந்து நிறைய தடவை உறவுகளோட அப்படிதான். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்டா இருக்கும், 24/7 இருந்துட்டு இருக்கும். நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். சரியா? ஸோ என்ன காரணம், எதுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு
தெரியவே தெரியாது. சரியா? ஸோ வந்து பல பல வருடங்கள் இதாக இருக்கும். இந்த வைஃபை அப்படி தான் 24 ஹவர்ஸ் வந்து 24/7 இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இப்போதான் போகணுமா அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ சில உறவுகள் வந்து நமக்கு லைஃப்ல அப்படிதான் இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆயிரும் அது. சரியா? ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ரொம்ப இதா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா Recording in progress. அந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா வந்து இருக்காது. சரியா? அல்லது கனெக்ட் ஆயிருக்கும். டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் அது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உறவுகள் அப்படிங்கிறதே வந்து நம்ம எப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்ப நம்ம உணர்றோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உறவு நமக்கு யார் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் தெரிஞ்சிருக்கு? நம்ம அம்மா தான். சரியா? நம்ம கண் விழிச்சு பார்க்கும்போது உடனே நமக்கு கண் தெரியாது. இருந்தாலும் நம்ம உணர்ந்து ஒரு உருவம் அப்படின்னு பார்க்கும்போது, அது நம்ம அம்மாவை தான் பார்த்திருப்போம். பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அம்மாவை வந்து பார்த்திருப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேமிலி அடுத்தது ஒருத்தர் அப்பா தெரியும். அப்புறம் அக்கா, தங்கச்சி இருந்தாங்க. அக்கா, அண்ணன் அப்படி இருந்தா அவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. தாத்தா, பாட்டி, அப்புறம் நம்ம அத்தை, மாமா, இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்கள வந்து நம்ம உறவுகள் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் உறவுகள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், ஆம், அதான் வெளியில நம்ம நினைவு தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சு வெளியில போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி புதுசா வந்து நம்ம சில உறவுகள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க சில உறவுகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம நினைவு தெரிஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க பிசினஸ் அல்லது இது வரும்போது அங்க சில உறவுகள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? பட் நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா அதெல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் வந்து நமக்கு இருப்பாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். சரியா? அது வந்து ஃபேமிலியில அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லயே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு வச்சிருப்போம். செகண்ட் சர்க்கிள்னு ஒன்று வச்சிருப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பல வகையா நம்ம கிளாஸிஃபை பண்ணி என்ன வச்சிருப்போம்னா இப்படி விதவிதமா ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இருந்துட்டு இருப்போம். ஸோ எல்லா பக்கம் அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நாம அதை சரியா வச்சுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வைஃபை டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இது வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்படி உறவுகள் சிலது வந்து அப்படி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு உண்டான முயற்சி வந்து எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணேன் நான். என்னன்னா அந்த அந்த வைஃபை அந்த ரவுட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு இதுல வந்து வச்சிருக்கேன். அந்த லேடர் நல்ல வேலை லேடரை முன்னாடி இங்க இருந்தது. அதனால அந்த லேடர் எடுத்துட்டு போய் போட்டு மேலே ஏறி ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பண்ணினேன் நான். சரியா? ஸோ அந்த அந்த ஒயரை கலட்டிட்டு திருப்பியும் பிளக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்து மறுபடியும் வந்து உட்காந்துவேன். அது ஆன் ஆக ஆரம்பிச்சது. அது ஆன் ஆயிட்டு திருப்பியும் இதாகிறதுக்கு வந்து ஒரு 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 மறுபடியும் 2 மினிட்ஸ் ஆகும். சரியா? கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரேயரை கடைசி 2 இது வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து நாங்க கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சரியா? ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படி கெட்டு போன ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம திருப்பியும் கனெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம வந்து பண்ணணும். சரியா? நம்ம பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் அது வந்து வந்துடும் அப்படிங்கறத வந்து உண்மை. ஸோ அதுதான் வந்து ரோண்டா பேரன் இந்த புக்ல வந்து அழகா வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்தர் ஒரு கோட் வந்து சொல்றாரு. அது என்ன அப்படின்னு இது பண்ண பாருங்க. கோபத்தை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருப்பது என்பது அடுத்தவர்கள் மீது எரியும் நோக்கத்தில் ஒரு சூடான கங்கை கையில் பிடித்திருப்பதை போன்றது. இங்கு சுட்டெரிக்கப்படுவது நீங்கள் தான். இது வந்து கௌதம புத்தர் இதை வந்து சொல்லியிருக்கார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒருத்தர் மேல கோவப்படுறீங்க, அவங்க மேல வெறுப்பு காமிக்கிறீங்க அப்படின்னா சூடா இருக்கிற அந்த தணலை அந்த 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 ஒரு விறகு கட்டை எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விறகு கட்டையில எரிஞ்சிட்டு இருக்கிற பக்கம் அதை வந்து நம்ம கையில எடுத்து அவங்கள வந்து அடிக்க போறோம் அல்லது அவங்க மேல வீச போறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம தான். ஏன்னா இந்த சூடா இருக்கிற இதை வந்து கையில எடுத்தோம் அப்படின்னா அது சுடுறது வந்து ஃபர்ஸ்ட் நம்மள. சரியா? அதுக்கப்புறம் தான் அவங்கள. சரியா? ஸோ இது மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள நாமே வருத்திக்கிறோம். சரியா? அந்த ரிலேஷன்ஷிப் கெடுத்துக்கிறதுக்காக. அது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரியா? அல்லது ப்ரீ ஜட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது வந்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு அவங்க மேல ஒரு எப்பவுமே ஒரு இது இருந்துட்டு இருக்கும். அதை வச்சு அவங்கள எடை போட்டுட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் ஒரு தவறே பண்ணியிருக்க மாட்டாங்க.
பட் வந்து நம்ம அதை தவறா வந்து பார்த்துருப்போம். சரியா? ஸோ வந்து பார்த்துட்டு அதுதான் நினைச்சிட்டு அவங்க கூட சண்டை போட்டிருப்போம். அந்த பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அப்படி இல்ல. அவங்க அந்த அந்த தப்ப பண்ணல. சரியா? நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம். அப்படிங்கிறது வந்து ஒரு சமயத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பட் வந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கதான் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சரியா? ஸோ வந்து நடந்தது நடந்து போச்சு. இப்ப நாம போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. சரியா? ஸோ வந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இல்லாம போயிரும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்து இல்லாமே போயிருக்கும். ரைட்? பட் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அந்த தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அது மாதிரி அடுத்தவங்க பத்தி நம்ம மோசமான இப்படி ஒரு உணர்வுகளும், அப்படி தவறா நினைக்கிறதும், அவங்கள குறை சொல்றதும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ரோண்டா பெர்ன் திரும்ப திரும்ப எல்லா சாப்டர்லயும் சொல்ற விஷயம் தான். நமக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தள்ளி போடுறோம். அல்லது நம்மளோட பிளெஸிங்கை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம அதுக்கு தடை போடுறோம், முட்டுக்கட்டை போடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு உறவு உறவு வந்து அப்படி முறிஞ்சு போய் சரியா இல்ல. அப்புறம் நம்ம 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 அதனால வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோம். அதனால வந்து நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னு அப்படின்னு இருக்கீங்க. அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பிராக்டிஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை மாயாஜாலமா சரி பண்ண முடியும். அப்படின்னு வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அதான் அந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த தீ கங்கு. சரியா? சோ வந்து நீங்க நீங்க ஆக்சுவலா வந்து இந்த சாம்பிராணி புகையெல்லாம் வீட்டுல போட்டிருப்பீங்க. சரியா? சோ அது என்னன்னா அந்த கறி துண்டு எடுத்துட்டு வந்து ஒரு சூடமெல்லாம் பத்த வச்சு அதை வந்து நெருப்பு பண்ணி அந்த சாம்பிராணி வந்து போடுவோம் நம்ம. இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருச்சு. ஸோ அதை யாரும் நம்ம பண்றது இல்லை. ஸோ பட் அந்த கரித்துண்டு இருக்கு. சரியா? அந்த கரித்துண்டு அந்த தணல்ல இருக்கும்போது அதை எடுத்து நீங்க உள்ளங்கையில வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? உங்க கையை வந்து சுட ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த கரித்துண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தங்கமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ அந்த கரித்துண்டு ஒரு சின்ன சைஸ் தான். சரியா? அதே வந்து கோல்டு உங்க கையில இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த 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 தணல் கையில சுட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம் நம்ம. ரைட்? இது சுடுது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுவோம். அதே ஒரு தங்கமா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்படி வச்சுட்டு இருப்போம்? சரியா? ஸோ அதை வந்து நம்ம எவ்வளவு பத்திரமா எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பத்திரப்படுத்திடுவோம் நம்ம. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து இங்க ரோண்டா பேரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கலாம், அல்லது தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம், தவறே செஞ்சிருக்கட்டும். ரைட்? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்கட்டும். சரியா? பரவாயில்ல. பட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு வேணும். அந்த உறவுகள் இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நீங்க ஏதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த தங்கம் மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஒரு ஒரு இப்போ உங்க 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 கையில ஒரு தங்கம் அந்த அந்த தணலுக்கு பொதுவா தங்கம் இருந்ததுன்னா எப்படி நம்ம பாதுகாப்பா சேஃபா வச்சுக்குவோமோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 குவாலிட்டி தங்கம் மாதிரியான ஒரு குவாலிட்டியை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ அந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்க பேசாம இருந்தீங்க அல்லது அந்த உறவு முறிஞ்சு போச்சோ, அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவங்க கூட நீங்க எப்படி இருந்தீங்க? சரியா? ஸோ அவங்களோட குவாலிட்டி என்ன? சரியா? அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி பழகுவாங்க? சரியா? அவங்கனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சது? என்னென்ன ஆதாயம் எல்லாம் இருந்துச்சு? சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யோசனை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட குவாலிட்டி சரியா? அந்த அப்படி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, ஒரு குண்டுமணி தங்கம் வந்து நீங்க உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 குண்டுமணி தங்கத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 10 குண்டுமணி தங்கம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த எத்தனை கிராம்னு தெரியல. ஓகே ஒரு 2 கிராம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2 கிராம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு வேல்யூ என்ன? கிட்டத்தட்ட ஒரு நகையா வாங்கினீங்கன்னா ரூ. 1,00,000 ஆயிரும். ஒரு ஒரு ஆம், ஆம், அதாவது 1 பவுன் அப்படின்னு சொன்னோம்னா 8 கிராம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 ஆயிருது. அப்படின்னா 2 கிராமுக்கு எவ்வளவு ஆச்சு? ஓகே அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 40,000 ஆயிரும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்க அந்த 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 மாதிரி அந்த தங்கம் உங்க கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்க அவங்களோட குவாலிட்டி அவங்களோட இருந்த நல்ல நேரம் அவங்க வந்து உங்களுக்கு பண்ண ஹெல்ப் நீங்க அவங்களுக்கு பண்ண ஹெல்ப் ஸோ அவங்களோட குவாலிட்டி அவங்களோட இருந்தீங்கன்னு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க
இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குண்டுமணி தங்கத்தை வந்து நீங்க சேகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து யோசனை பண்ணிட்டு சரியா? ஸோ அந்த அந்த குவாலிட்டி ஒன்னொன்னா முடிஞ்சா வந்து எழுதுங்க. இல்லைன்னா அந்த ஒவ்வொன்றா வந்து நீங்க நினைச்சு பாருங்க. சரியா? இந்த சமயத்துல வந்து உங்களோட உன்னோட இருந்தது இல்ல எனக்கு வந்து மகிழ்ச்சி. ஸோ நீ தான் வந்து இப்படி இது பண்ண முடியும். அந்த 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 சுச்சுவேஷனை இப்படி எல்லாம் மாற்ற முடியும். ஸோ நீ இருந்தாதான் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நடந்தது. அது உன்னால தான் பண்ண முடியும். சரி, இந்த குவாலிட்டிக்காக நன்றி. சரியா? அப்படி வந்து அந்த 10 குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கிறத அந்த சுச்சுவேஷன் நடந்ததை யோசனை பண்ணி அதுக்கு நன்றி 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 அப்படின்னு வந்து நீங்க சொல்லணுங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அப்படி அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் நம்ம சொல்றது அந்த ஆள் மனதும் சரி பிரபஞ்சமும் சரி நீங்க ஒரு விஷயம் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த உணர்வு பூர்வமா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அது அது வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? சரியா? நம்ம பிசிக்கல் மைண்ட் அப்படி இல்லாம பார்த்தா இது பண்ணாதான் கனெக்ட் பண்ண முடியும். சப்கான்சியஸ் மைண்டும் பிரபஞ்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா அது எங்க வேணாலும் போய் அதை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய பெரிய கண்டுபிடிப்பாளர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அதுக்கு விடை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும். ரைட்? ஸோ நமக்குமே நிறைய விஷயம் அப்படி நடந்திருக்கும். ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 10 விஷயங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட வந்து சேர்க்கும். சரியா? ஸோ வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி ரொம்ப நாளமா ஒரு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பேசவே இல்லை இது பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க உங்க உங்க கண்ணு முன்னாடி எங்கேயாச்சும் வருவாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போவீங்க. அவங்க திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி வருவாங்க. அவங்க சிரிச்சுட்டே உங்ககிட்ட வந்து பேச வருவாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்து வரும். சரியா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க வீட்டுல வந்து நிப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ரைட்? ஆனதாகி போச்சு பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ இந்த இந்த பிராக்டிஸ் வந்து இந்த கடந்த 2 இதுல பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. சரியா? உடனே ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லைன்னா இது மாதிரி ஏதோ ஒரு கான்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா டச்லயே இல்லாதவங்க திருப்பி வந்து வந்து திருப்பி வந்து இணைஞ்சிருக்காங்க. ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். ரைட்? ஸோ வந்து இது எப்படி நமக்கு நடக்குதோ அது அது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. சரியா? சில பேர் ரெகுலரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட ஒரு வாரம் பேசல அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ஒரு வாரம் பேசல அவங்க கூப்பிடவே இல்லையே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல அங்கிருந்து போன் வரும். சரியா? ஸோ அது எப்படின்னா அது டெலிபதி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க சில இதுல. ரைட்? ஸோ அது வந்து உங்களுக்கு நடக்கும். உங்க எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் வந்து பண்ணும்போது கட்டாயம் வந்து இது நடக்க போகுதுங்க. சரியா? ஸோ சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட நம்ம என்னன்னா அதை உணராம இருக்கும். சரியா? ஸோ அப்படி உணர்ந்திருந்தா கூட தெரிஞ்சிருந்தா கூட திருப்பி அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். சரியா? ஸோ வந்து இங்க வந்து ரோண்டா பேரனுக்கு அது நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை உணர்ந்து நான் இதை வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து மாயாஜாலம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் சரியாயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படி ஒரு 10 பேரை வந்து நீங்க அதாவது முக்கியமா நீங்க யாராட்டையெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் ஒருத்தரை வந்து நினைச்சிட்டு 10 பேரை வந்து நீங்க என்ன பண்ணணும் 10 குவாலிட்டியை வந்து நீங்க எழுதணும். ரைட்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட் தினம் நம்ம எழுதணும் 10 எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அது என்ன எழுதலாம் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு 10 ரிலேஷன்ஷிப் சரியா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஸ்கூல்ல படிச்சப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரியா? ஸோ அப்படி வந்து நான் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க இப்போ வந்து கான்டாக்ட்லேயே இல்லை அப்படிங்கிறவங்க அவங்க உங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ் சைடு ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆகட்டும் எல்லா இடத்துலயும் சரி சரியா? அப்படி 10 பேரை வந்து நீங்க ஞாபகப்படுத்த முடியுமா அப்படின்னு வந்து பாருங்க. ரைட்? ஸோ அப்படி அந்த 10 பேர் தான் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க உங்க லிஸ்ட்ல எழுத போறீங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. சரியா? அந்த என்ன சுச்சுவேஷன் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றாங்க. சரியா? ஏதோ ஒரு கண்டிப்பா அப்படி யாராவது ஒவ்வொருத்தரும் லைஃப்ல வர்றவங்க நம்மகிட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு தான் போயிருப்பாங்க. ரைட்? ஸோ காரணம் இல்லாம வரமாட்டாங்க. ரைட்? ஸோ அப்படி வந்தவங்கள ஒரு 10 பேரை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
திங்க் பண்றீங்க, லிஸ்ட் போடுறீங்க, அவங்களுக்கு வந்து நீங்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல போறீங்க. சரியா? இன்னைக்கோட அசைன்மெண்ட் என்னன்னா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிராக்டிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாஜாலம் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை, அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்வுபூர்வமா பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மாயாஜாலமா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா ரோண்டா பைரன் நமக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவு சரியா எதுக்காக வந்து அந்த 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 ஜீரண மண்டலம் எப்படி எங்க ஜீரணமாகுது, வாயிலே ஜீரணமாகுது, அதுக்கப்புறம் ஃபுட் எங்க போகுது, அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து அந்த ஃபுட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது என்னென்ன உறுப்புகள்லாம் வந்து ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ வந்து வாயிலேயே அந்த ஜீரணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஈசோஃபோகஸ் வழியா வந்து உணவு குழாய் வழியா வந்து வயிறுக்கு போகுது. ஸோ வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு அரைச்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த டியோடினம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ சிறுகுடலுக்கும் வயிறுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம். சரியா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேன்கிரியாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கணையம் வந்து நமக்கு அங்கிருந்து சில ஜூஸ் எல்லாம் என்சைம்ஸ் எல்லாம் கொடுக்குது. அது வந்து அதோட கலக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவர், அது வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சுரக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே வந்து கலக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல் என்ன பண்ணுது அப்படின்னா சிறுகுடல்ல தான் வந்து நமக்கு ரத்தத்துல நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல அந்த கழிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மலமாவோ யூரினாவோ இதாவோ வந்து நமக்கு வெளியேறிடுது அப்படின்னு வந்து பார்த்தோம். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுட் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி மெட்டபாலிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உணவு வந்து சில பேர் லைஃப்ல சொல்லுவாங்க நான் சாப்பிட்றதுக்காகவே பிறந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சாப்பிட்றதுக்காகவே பிறந்திருந்தாலும் சரி, நம்ம பிறந்து உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்துல வேற வேற இடத்துல வேற வேற The voice cut out. சார் ஆடியோ கட் ஆயிடுச்சு சார். சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எனக்கு வந்து அந்த வைஃபை சேலஞ்ச் அது வந்து திருப்பியும் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்காக வாழல அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்காக வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு அவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம நம்ம லைஃப்ல. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் சரி நம்ம விளையாடுறதுக்கு, அப்புறம் வெளியில போறதுக்கு, ஆடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு வந்து பயன்படுறது இல்ல. சரியா? பிசிக்கலா செய்யற வேலைகளுக்கு மட்டும் உணவு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது இல்ல. நம்ம 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 எப்படி சொல்றது? அதாவது வாலண்டரி ஒர்க், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு. வாலண்டரி ஃபங்க்ஷன், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். வாலண்டரி ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னலாம் வேணும் நாமளே நினைச்சு இதை செய்யணும் அப்படின்னு செய்யற விஷயங்கள். அதாவது காலையில வாக்கிங் போறது.
ஆடிபிளா இருக்கா? திருப்பி கனெக்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். மறுபடியும் அந்த வைஃபை தான் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம், ஃபோன் மொபைல்ல கனெக்ட் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஓகே, இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அது தானா நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதய துடிப்புல இருந்து நம்ம நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ஆவர்ல இருந்து நம்ம லிவர் ஃபங்க்ஷன் ஆவர்ல இருந்து நம்ம அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அது நடந்துட்டே தான் இருக்கும் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு விஷயம் வந்து அந்த ஃபங்க்ஷன் தானா நடக்கிறதுக்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எனர்ஜி வந்து தேவை சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த எனர்ஜி இப்ப நம்ம தூங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி தேவைப்படுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க ஆக்டிவா இருக்கிறத விட தூங்கும் போது வந்து உங்களுக்கு இன்னும் எனர்ஜி வந்து அதிகமா தேவைப்படுது சரியா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு நடக்கும் சரியா. நிறைய செல்கள் வந்து உங்களுக்கு டெட் செல்ஸ் வந்து போகும், புதிய செல்கள் உற்பத்தி ஆகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இது வந்து தேவைப்படும் சரியா. ஸோ வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு ஒரு நம்ம எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கார்பெண்டர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கார்பெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சாப்பிட்ற உணவு மூலமா கிடைக்கிற எனர்ஜியை அவர் வந்து உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% செலவு பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியா அவர் இந்த வாலண்டரி ஃபங்க்ஷன் சரியா. அவர் தச்சு வேலை செய்யணும், நிறைய பிசிக்கலா நிறைய வேலை வந்து செய்வார். பிசிக்கலா வேலை செய்யாம அவர் மத்த உறுப்புகள்லாம் வேலை செய்யுது இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது சரி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யற ஆக்ஷனுக்கும் சரி, தானா நடக்கிற உடம்புல நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து தேவை. நம்ம முதலே பார்த்தா அந்த நம்ம அந்த அந்த ஒரு நம்ம உடம்பு வந்து ஒரு மெஷின் மாதிரி, கார் மாதிரி கம்பேர் பண்ணும் சரியா. இந்த ஃபியூயல் வந்து இருந்தாதான் அந்த 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 வண்டி எப்படி ஓடுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியும் அந்த ஃபியூயல் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வண்டி வந்து ஓடும் சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் சரியா. ஸோ ஒரு கார் அப்படின்னா அதுக்கு உண்டான தேய்மானம் இருக்கும், கரெக்டா கொண்டு போய் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், அதுக்கு உண்டான இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம், கரெக்டா மெயின்டைன் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு, 24/7 நான் ஸ்டாப் வந்து பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அப்படி ஏதாச்சும் பண்றோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்அப் பண்றோமா இது பண்றோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல சரியா. அந்த வேர் அண்ட் டயர் முடியல அப்படிங்கிறப்பதான் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறதுக்கே நம்ம போவோம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஐயோ அது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே மருந்து சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்து நம்ம உடம்பு தன்னை தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் இருக்கு சரியா. பட் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூயல் சரியா. நீங்க பெட்ரோல் வண்டிக்கு டீசல் போட முடியாது சரியா. ஸோ அப்புறம் அந்த அந்த வண்டி இயங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஒரு கியர் பாக்ஸ் இருக்குன்னா அங்க ஒரு ஆயில் இருக்கும் சரியா, பிரேக் இருக்குன்னா அங்க வேற ஒரு ஆயில் இருக்கும் சரியா. ஸோ அந்த செயின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிரீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ரைட். ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்கு, அந்த வேற வேறையும் வந்து கரெக்டா வந்து அங்க இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வண்டி முழுமையா இயங்கும் சரியா. ஒரு பிரேக் பிடிக்கணும்னா அங்க ஒரு ஆயில் இருக்கு சரியா. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த 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 இன்ஜின் சூடாகாம இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த தண்ணி வந்து பயன்படுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கு ரைட். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒழுங்கா வேலை செஞ்சதுனால அந்த காரை வந்து இயக்க முடியும். ஸோ நம்ம உடம்பு அப்படிதான் சரியா, பல விஷயங்கள் வந்து இங்க வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஆற்றல் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு ஊட்டச்சத்து வகைகள் சரியா. ஸோ இந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான ஃபியூயல் கொடுக்குறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நாம கரெக்டா பண்றது இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம் ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவு அந்த ஃபியூயல் வந்து எப்படி என்னென்ன ஃபியூயல் வந்து நமக்கு இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவுல நமக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு வந்து கொழுப்பு வந்து இருக்கு, அது ஒரு ஃபியூயல். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் அப்படிங்கிறது இன்னொரு ஃபியூயல். அந்த 3 ஃபியூயல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எரிபொருளா வந்து இருக்கு, நம்ம உடம்புக்கு உண்டான எரிபொருள். அந்த 3 தான் வந்து ஃபியூயல். ஸோ அந்த 3 ஃபியூயல் வந்து என்ன சோர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறி பழங்கள் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சோர்ஸும் ஃபியூயல் வந்து நமக்கு கிடைக்குது ரைட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபியூயலும் அதிகமா எடுத்துக்கணும், இது வந்து பேலன்ஸ்டா நமக்கு கிடைக்கணும் சரியா. அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து இப்ப நம்ம சொல்றாங்க சரியா. ஸோ இந்த புரதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன், இந்த புரோட்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு செல்லுலயும் அந்த வந்து இந்த புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பில்டிங் அதாவது ஒரு பில்டிங்க்கு வந்து அந்த செங்கல் வந்து எப்படி முக்கியமோ
அந்த ஒவ்வொரு செங்கல்லும் ஆனது தான் வந்து அந்த பில்டிங்கும். அது மாதிரி அந்த ஒவ்வொரு செல்லுலயும் ஆனது தான் நம்ம உடம்பு. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை வந்து அந்த புரோட்டீன். சரியா? ஸோ அந்த புரோட்டீன் தான் வந்து புரோட்டீனால தான் நம்ம ஆனோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன்ல வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஒவ்வொரு பார்ட்டும் அந்தந்த வேலையை செய்யறதுக்கு அது வேற வேற செல்கள் வேற வேற அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. வேற வேற இது வந்து நமக்கு தேவைப்படுது. சரியா? ஸோ அது போய் அந்த இடத்துல அந்த என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்தந்த என்சைம்ஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ் அங்க போச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல இருந்தாதான் கரெக்டா வேலை செஞ்சாதான் அந்தந்த உறுப்புகள் கரெக்டா வேலை செய்யும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அத்தியாவசியம். அந்த 20 அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ அந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வெளியில இருந்து தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ நான் எசென்சியல் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு நம்ம உடம்பே நம்ம சாப்பிட்ற உணவு உடம்பே சில இதை வந்து உற்பத்தி பண்ணிக்குது. சரியா? சில அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உடம்பு வந்து உற்பத்தி பண்ணிக்கும். சரியா? ஸோ வந்து அந்த அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து சாப்பிட்ற உணவுல இருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை வந்து உடம்பு உற்பத்தி பண்ணாது. சரியா? ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் பாடியில இருக்கிற சில ஃபங்க்ஷன் வந்து சரியா வந்து பண்ணாது. சரியா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ரொம்ப 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 அவசியம் நம்ம உடம்புக்கு. ஸோ நம்ம பாடி பார்ட் ஒவ்வொன்றும் கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் கரெக்டா கிடைக்கணும். அந்த என்சைம்ஸ் கரெக்டா சுரக்கணும். ஓகே ஓகே. அந்த என்சைம்ஸ் கரெக்டா வந்து சுரந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த நம்ம உடம்புல சாரி யாரும் இடையில பேசிட்டு இருக்காங்களே கொஞ்சம் அவங்க மியூட் பண்ணிட்டா பரவாயில்ல. ஓகே. ஸோ அந்த அந்த என்சைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ரைட் எங்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான் செக்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபியூயல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட். அந்த ஃபேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபியூயல். அந்த ஃபேட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில இது வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. சரியா? நம்ம ஹார்ட் ஆகட்டும் அல்லது நம்ம நம்ம பாடி ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா ஒவ்வொரு அந்த அமினோ ஆசிட்ஸும் மற்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கட்டாயம் ஃபேட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி? இமீடியட் எனர்ஜி. சரியா? ஸோ நம்ம வந்து பிசிக்கலா எந்த ஒர்க் வந்து செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் இருந்தது அப்படின்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டா வந்து நமக்கு நடக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இது எல்லாம் நமக்கு சோர்ஸ் வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து சில ஸ்லைட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சிருந்தேன் இப்ப ஷேர் பண்ண முடியாத இதுல இருக்கு. ஸோ நான் இப்போ மொபைல்ல இருந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னாலும் நான் இதை வந்து மறுபடியும் இது பண்ணிட்டு தான் பண்ண முடியும். மறுபடியும் வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. சம்பந்த சார் அந்த 2 ஸ்கிரீன் வருதா என்ன உங்களுக்கு? ஒரு நிமிஷம் சார் பாக்குறேன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபியூயல் இந்த ஃபியூயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு எனர்ஜி சோர்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட் அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லயும் அந்த புரோட்டீன் வந்து இருக்கு. நான் வெஜிடேரியன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. பட் வந்து இருக்கிறதுல வந்து அந்த குட் சோர்ஸ் வந்து எல்லா இதுவும் இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து என்ன சோர்ஸ் வந்து கிடைக்குதுன்னா நான் வெஜிடேரியன்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? பட் வந்து குவாலிட்டியான இது வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சோர்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் வெஜிடபிள் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற புரோட்டீன் வந்து எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ்க்கு உண்டான எல்லா அமினோ ஆசிட்ஸும் சப்போஸ் நீங்க ஒரு பருப்பு சாப்பிட்றீங்க ஒரு கடலை சாப்பிட்றீங்க அப்புறம் நமக்கு புரோட்டீன் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிற இது இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இல்ல. நான் வெஜிடேரியன்ல மட்டும்தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் இது சரியா? அந்த அந்த ஒரு பருப்பு இல்லாம நீங்க அதான் அந்த நட்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த 2-3 வகையான நட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி 2-3 வகையான பருப்புகள் அப்புறம் அந்த கீரை அந்த இதெல்லாம் சேர்ந்து
நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல அமினோ ஆசிட்ஸ் வந்து சிலது இல்லை, இன்னொன்னுல இருக்கும். சரியா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா அந்த ஃபுட் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ்ல அப்படி வந்து காய்கறிகள், பழங்கள், அப்புறம் அதனாலதான் வந்து சொல்றாங்க நம்ம பிளேட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காலையில அதுவும் சாப்பிடுற ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு எனர்ஜி சோர்ஸ், அதுதான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது பண்ணுது. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டே எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? அதனால வந்து புரோட்டீன் எவ்வளவு இருக்கணும், கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், சரியா? அப்புறம் அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும், அதுக்கு காய்கறி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது வந்து இருக்கு. சரியா? சோ அது வந்து பேலன்ஸ்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஃபியூயல் இதெல்லாம் வந்து நமக்கு சரியா வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட்? சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. வெஜிடபிள் சோர்ஸ்ல இருந்து எடுக்கும்போது சில அமினோ ஆசிட் சில இதெல்லாம் மிஸ் ஆகும். ஒண்ணுல இதுல மிஸ் ஆகும், இன்னொன்னுல வந்து அது இருக்கும். அப்படி வந்து நம்ம அந்த கம்பைனா எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெஜிடபிள் சோர்ஸ்ல இருந்தும் அந்த புரோட்டீன், தேவையான புரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறது நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். ரைட்? ஓகே. சோ வந்து இந்த கொழுப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். நம்ம 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 பாடி வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா போச்சு நம்ம 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 உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஒரு எனர்ஜி, நம்ம செய்யற வேலைக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிற உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேலன்ஸ்டா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறதுக்கும் நாம எடுத்துக்கிற உணவு அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி செலவாகாது. செலவாகாத எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டா மாறும். ஸோ அந்த ஃபேட், அந்த கொழுப்பு தான் வந்து என்னன்னா உடம்புல வந்து ஸ்டோர் ஆயிரும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உணவுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கிற உணவு என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்படி ஆயிரும். ஃபேட் அதிகமா எடுத்துக்கிட்டோம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மசிலா மாறும், அதுவும் வந்து உடம்புல வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ நமக்கு எனர்ஜி சம்டைம்ஸ் நீங்க விரதம் இருக்கீங்க, நம்ம இது எனர்ஜி இது ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து என்ன பண்ணுன்னா உடம்பு வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூயல் வந்து இப்படிதாங்க நமக்கு வந்து இதாகுது. ஸோ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம், ஃபேட் பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே. ஸோ நம்ம இந்த ஆற்றல் அதாவது நம்ம எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது 3 வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ அந்த உணவோட அளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 எனர்ஜி எப்படி இதாகுது அப்படின்னு நீங்க 60 கிலோ இருக்கீங்க, 1 கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கலோரிஸ் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து நம்ம எனர்ஜி எப்படி செலவாகுது, எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலோரி அடிப்படையில வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் வந்து 60 கிலோ இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுது, எவ்வளவு ஃபியூயல் தேவைப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டீன் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு வந்து 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் வந்து புரோட்டீன் வந்து நமக்கு தேவை. சரியா? அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஃபிஷியன்சி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த டெஃபிஷியன்சி இருக்கு. அதை பத்தியான ஒரு உண்மையான இது வந்து யாருக்கும் தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கலோரி, நம்ம செலவு பண்ற கலோரிக்கு வந்து தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா இன்னும் அதிகமா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா குறைவா வந்து எடுத்துக்கிறோம். சரியா? அல்லது வந்து கார்போஹைட்ரேட், அதாவது புரோட்டீனுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம அதிகமா எடுக்கிறோம். அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த விட்டமின் மினரல்ஸுக்கு வந்து காய்கறி, பழங்கள் தேவைப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறைவா எடுத்துக்கிறோம். புரோட்டீன் குறைவா எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம். இது ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பைசா நிறைய செலவாகும். ஸோ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைசாக்கு வந்து செலவாகும். சரியா? செலவு கம்மியாகும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படிதான் வந்து நம்ம 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 ஆக்டிவிட்டி அல்லது அதை எப்படியோ வந்து அதுக்கு வந்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூயல் வந்து நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அதை உணர்ந்து நாம அந்த ஃபியூயல் கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
அந்த உடல் தன்னைத்தானே சரிபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி 60 கிலோ இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலோரி எவ்வளவு வேணும்னா 3000 கலோரி வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கலோரி அந்த அந்த கலோரி சரியான அதாவது எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்க சாதாரணமா ஒரு வேலை செஞ்சீங்கன்னாலும் சும்மாவே உட்காந்துருந்தாலும் அந்த கலோரி அப்படிங்கிறது வந்து இதாகிட்டே தான் இருக்கும். உடல் உழைப்பு போட்டீங்கன்னாலும் அதிகமா இதாகும். அதே மாதிரி நம்ம உடம்பு உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, சரியா, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, சரியா, அவங்களுக்கு எவ்வளவு கலோரி வேணும், எனர்ஜி வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஆக்டிவா இருக்கிறவங்களை விட அதிகமான கலோரியும் அதிகமான எனர்ஜியும் அதிகமான புரோட்டீன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், சரியா. ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அந்த ரிப்பேரிங் ஒர்க் வந்து அதிகமா இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம், அதிகமா வந்து அந்த உழைப்பு வந்து அது கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ரிப்பேரிங் ஒர்க்கு வந்து எல்லா இதுவும் வந்து சின்சியரா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குண்டான இது வந்து நடந்துட்டே தான் இருக்கும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமனா இந்தியாவில வந்து 4ல் ஒருத்தருக்கு வந்து ஊட்டச்சத்து இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து இந்த 4ல் ஒருத்தருக்கு வந்து இந்தியாவில குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அதை உணர்ந்து யாரும் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா. நம்ம இந்த மார்னிங் மேஜிக்ல மார்னிங் மார்வல்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில நம்ம இந்த விஷயங்கள் வந்து இந்த ஒவ்வொரு எனர்ஜி சோர்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம பாடியில எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ், ஸோ நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் வந்து இன்னும் அதை கரெக்டா வந்து இது பண்ண முடியல அப்படின்னாலும் நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து அந்த ஒவ்வொரு செஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு பார்ட்டும் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இன்னும் நம்ம ஜென்ரலா காமனா தான் வந்து பார்த்திருப்போம். வயிறுனா என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். லங்ஸ், லிவர், ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எனர்ஜி சோர்ஸ் என்ன, அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி குணப்படுத்த முடியும், எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் சோர்ஸ்ல எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா வந்து நம்ம ஒவ்வொரு நாள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம வரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து நம்ம ஜென்ரலா நம்ம உணவுனா என்ன, உணவு எப்படி வேணும் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன உணவு தேவைப்படுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும், சரியா. ஸோ இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ நம்ம வயிறு சரியில்லைன்னா இது வந்து நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறத வந்து நாம இது பண்ணிக்க முடியும், சரியா. ஸோ அதே மாதிரி இந்த எனர்ஜி சோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் மினரல்ஸும் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு, சரியா. ஸோ புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் 3 நம்ம எடுத்துட்டா கூட நம்ம அந்த அந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகி நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம், அந்த வாட்டர், சரியா. ஸோ இது வந்து அந்த மெட்டபாலிசம் இது பண்றதுக்கு அந்த வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கு, சரியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த ஒவ்வொரு பாடி இதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் மினரல்ஸும் ரொம்ப 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 முக்கியம், ரைட். ஸோ வந்து நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் மினரலும் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த எனர்ஜி சோர்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து பார்க்க போறோம். அந்த எனர்ஜி சோர்ஸ் ஒவ்வொரு பார்ட்லையும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். என்ன அளவுல அந்த ஃபியூல் வந்து ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நாலேஜ் எடுத்துக்க போறோம். நம்ம இயர்லி வந்து ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி நம்ம வெஹிக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அல்லது ஒரு இது பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி உடம்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சில விஷயங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். சில ப்ராப்ளம் இருக்கு, சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட முடியும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா. ஸோ அதுல ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அப்படி பண்ற பிராக்டிசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி, சரியா. ஸோ இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த தண்ணிக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த தண்ணிக்கு வந்து அந்த பவர் இருக்கு, தண்ணிக்கு வந்து ரியாக்ட் பண்ற பவர் இருக்கு, நம்ம எண்ணங்களை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒவ்வொரு நாளும் 2 கிளாஸ்ல டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த ப்ரேயர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் வைப்ரண்டான விஷயங்கள், சரியா. ஸோ அதோட இம்பாக்ட் அந்த தண்ணியில இருக்கும். அதை வந்து நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி உங்க இதுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அது யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் வந்து சமையல் யூஸ் பண்றதுல வந்து யூஸ் பண்ணிருங்க அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நமக்கு வந்து நம்ம 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 மைண்டுக்கும் சரி நம்ம பாடிக்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபெக்டிவா இது பண்றக்கூடிய விஷயங்கள் தான். சரியா? அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் அந்த தண்ணி அப்படிங்கிற விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க நீங்க வரும்போது அந்த 2 டம்ளர்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு வந்துருங்க. நம்ம ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன பண்றோம் அப்படின்னா இதை சிப்பா வந்து நாம குடிக்கணும். சரியா? இந்த ப்ரேயர் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணிருங்க. இதுலயே வந்து மேஜிக் மிராக்கிள் வந்து நம்ம பாடியில வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நாங்க உணர்ந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இதுல வந்து நாங்க பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன். ஸோ வைஃபை என்னன்னு ரெக்டிஃபை பண்ணிடலாம். டோன்ட் வரி. நாளைக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, சம்பந்த சார் கொஞ்சம் டயர்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நான் லீவ் பண்ணிக்கிறேன். சம்பந்த சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.